ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ எல்லாருமே கொஞ்சம் காண்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே நான் எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ணலை. அதுக்கு எதுக்கு காரணம், நான் போஸ்ட்லேயுமே போட்டேன். பட் அதில் 3 or 4 டேஸுன்னு சொல்லி போட்டேன். பட் ஆனால் அது ஒரு 1 வீக் பக்கமாக போயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியுது. ஐம் ரியலி சாரி. அண்ட் தென் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்றைக்கி ஜூலை 9 ஆர்மிஸோட ஆனிவர்சரி இன்னைக்கு. ஸோ நம்மளோட ஆர்மிஸோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒரு ஒன் ஷாட், ஓகேவா. அண்ட் சாட்டர்டே ஆர் சண்டே லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் அன்றைக்கி வர முடியலடா. பிகாஸ் திடீர்னு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டோம். ஸோ அன்றைக்கி லைவ் வர்றதுக்கு முடியல. அப்புறமா நான் யோசித்தேன், பேசாமல் நம்ம சேனலோட 2nd ஆனிவர்சரி வரப்போதில்ல. ஸோ அப்போ போடலான்னு சொல்கிற டேட் பார்த்தா அது வெனஸ்டே வந்துச்சு. ஸோ வெனஸ்டே போட்டால் ஓகேவா, இல்லை அதுக்கு முன்னாடி வர சண்டேயில் அதுக்கப்புறம் வர அந்த சாட்டர்டேயில் நம்ம லைவ் போடலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். போக்கா நீ இப்படி தான் சொல்கிற, அப்புறம் போட மாட்டேன்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் வரேன் கண்டிப்பாக, ஓகேவா. அண்டு இன்னொரு விஷயம்னா, இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட்னுமே சொல்லலாம். அதாவது ஜூலை 2 ஆக்சுவலி அவங்களுக்கு பர்த்டே. நான் நேமை கூட மிஸ் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரிடா. ஜூலை 2 அவங்களோட அவங்களோட பர்த்டே. அண்டு அவங்க ஒரு கோஸ்ட் எஃப்எஃப் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு கோஸ்ட்னா செம்ம பயம், கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நான் ஆக்சுவலி இந்த ஐடியா எனக்குமே இருக்குது. கோஸ்ட் இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஐடியா இருக்குது. பட் நான் கொஞ்சம் ரொம்ப தைரியசாலிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக நான் அந்த கோஸ்ட் எஃப்எஃப்லாம் போடலாம், ஓகேவா. அண்ட் ஐம் ரியலி சாரி. பிகாஸ் உன்னோட பர்த்டேக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 டேக்கு இல்லைனா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் விஷ் பண்ணால் கூட பரவாயில்ல. நான் கொஞ்சம் பெரிய கேப்பாக விட்டே தான் விஷ் பண்ணுறேன், எனக்கு தெரியுது. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் இத்தனை நாள் வரைக்கும் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஓகேப்பா. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள படலாம். அண்டு புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா. ஓகே, இது ஒரு ஓடிஸ் ஆன் ஒன் ஷாட்டாக. நம்ம ஒன் ஷாட் நேம் அவர் பிஏ, ஓகேவா. ஸோ அவர் பிஏங்கும் போதே உங்களோட ஜாப் என்னன்னு தெரியும். நம்ம பாய்ஸோட பிஏ, பர்சனல் அசிஸ்டன்ட் தான் நீங்கள். அண்ட் நம்ம பாய்ஸ் ஒரு கொரியாலே நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க பிஸ்னஸ்மேன்ஸ் அண்ட் எல்லாருமே ஒரே கம்பெனிக்கு சிஇஓ, ஓகேவா. ஸோ இதுதான் ஸ்டோரி இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது காலையிலே நீங்கள் அவசரமாக கிளம்பிட்டு சாப்பிடாமல் ரெடியாகாமல் உங்கள் ஹேர் ஸ்டைலை மட்டும் அழகாக கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கல ஆஃபீஸ்க்கு வேகமாக பஸ் ஏறுறதுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே போனால் கரெக்டாக பஸ்ஸு வருது. நீங்கள் அப்படியே ஏறின உடனே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அப்படியே ஸ்லிப் ஆகுறீங்களா, அப்படியே தொப்புன்னு விழுந்துடுறீங்க, பஸ்ஸுலேருந்தே வெளியே விழுந்துடுறீங்க. கால் ஸ்லிப் ஆகி டக்குன்னு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு என்னம்மாச்சு அண்ணா நான் ஒன்றும் ஆகலைண்ணா, தயவு செஞ்சு சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஏம்மா அடிபட்டுருக்குமா உனக்கு கையில்? நான் பரவாயில்லண்ணா, ப்ளீஸ்ண்ணா சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரிம்மா, சரி டிரைவர் நீங்கள் வண்டி எடுங்க. அம்மா இந்த பேண்டேஜ் போட்டுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. எங்கம்மா இவ்வளோ அவசரமாக போகிற? ஆஃபீஸ்க்குண்ணா. எந்த ஆஃபீஸ்? பிடிஎஸ் கம்பெனிண்ணா. பிடிஎஸ் கம்பெனிக்கு எதுக்குமா இவ்வளோ அவசரமாக போகிற? அது ஒர்க் பெண்டிங்கில் இருக்குண்ணா, அதனால தானே திட்டுவாங்க. ஓ சரிம்மா, பார்த்து போ சரியா. உயிர் இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும், கொஞ்சம் விட்டுருந்தா என்ன இருந்திருக்கும். சரிண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கல ஒரு மாதிரி இப்படி பயத்துலேயே போயிட்டுருக்கீங்க. அப்புறமா ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. போய் பார்த்தா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இருந்தாலுமே உங்களுக்கு சரியாந்திர பயம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி, அதாவது நேற்று சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் டேபிளில் இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாந்திர பயமாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் போய் கடன்னு உங்கள் ஆஃபீஸில் சைனெல்லாம் போட்டு வேகமாக உள்ளே போய் உட்காந்து உங்கள் கேபினில் எல்லா ஒர்க்கையும் எடுத்து பார்த்துட்டு நேராக சிஇஓ கேபினுக்கு போகிறீங்க. அங்கே போய் எல்லாத்தையும் நீட்டாக நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணுறீங்க.
அரேஞ்ச் பண்ணும்போது ஸோ கடவுளே அவனுக்கு வந்துடக்கூடாது 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 வந்தால் என்ன சாவடிச்சிருவானுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடக்கூடாது 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 இதெல்லாம் பியூன்னு பார்க்க வேண்டிய வேலை கருமம் கருமம் நான் வந்து இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கேனே இந்த வேலையை நடுங்கிட்டுலடா வேலை பார்த்துட்ருக்கேன் சை உங்களை சைட் அடிக்கிறது என்னென்னலாம் பண்ணுறதா இருக்குது கன்றாவி கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல அப்படி புலம்பிக்கிட்டு அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேக வேகமாக வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு ரிசப்ஷன் லிஸ்ட் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏய் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா ஏய் இன்னும் வரலவா என் எதுக்கு இப்படி பதற உனக்கு என்னடி தெரிய போகுது எனக்கு தானடி சீட்டு கிளியும் ஏன் என்னடி சொல்கிற ஒன்றும் இல்லை உனக்கு தான் நடக்கிற கூத்தே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தென் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு சில பேரும் வராங்க. நீங்கள் வந்துட்டு யாரெல்லாம் என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்காங்க என்னெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போயிட்டு குடு 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 குடுன்னு நீங்கள் பார்க்கல ஓடுறீங்க எல்லாரோட பிளேஸ்க்குமே. யாரும் உங்கள் பிளேஸ்க்கு இல்லை நீங்கள் தான் எல்லார் பிளேஸ்க்கும் ஓடிட்டுருக்கீங்க. நீங்கள் பார்க்கல வேகமாக ஓடிப்போய் அது முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு எது பிடிச்சிட்டு அப்படியே பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு 9 o'clock ஷார்ப்பாக ஆகுது. ஷார்ப்பாக 9 o'clock ஆகும்போது அப்படியே கார் வந்து சர்ருன்னு நிற்கிது. அப்படி வாக்கில் நின்றுட்டு நம்ம பாய்ஸ் 7 பேர் அவ்வளோ மாஸாக அப்படியே இறங்கி வர்றானுங்க. அப்படியே உள்ளே என்ட்ராகும்போது எல்லாருக்கும் அப்படியே வேர்த்து ஊற்றுது. ஏன்னா நம்ம பாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே செம்ம டெரரான பீஸுங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வேர்வை ஊற்றுது. நீங்களாம் வந்துட்டு 3rd ஃப்ளோரில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஐயோ இவங்க வேறு வந்துட்டாங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன் என்னடா பண்ணி வச்சுருக்கேன் ஐயோ சாரி வைன் சரி சரி சீக்கிரம் முடி வந்துட்டானுங்கன்னா என் கழுத்தை தாண்டா உருட்டுவானுங்க ப்ளீஸ்டா முடிச்சிருடா இன்னும் பார்த்தோன்னு பாவமா இல்லையா சாரி வைன் முடிச்சிடும் கண்டிப்பாக முடிச்சிடும் நீ எதுவும் ஃபீல் பண்ணாது சரியா சரி முடி நான் போய் நெக்ஸ்ட் இதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பாய்ஸு வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட நேம் வந்து லில்லின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவள் வந்து பார்த்துட்டு ஐயோ வந்துட்டாங்களே இவ எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு குட் மார்னிங் சார் ஜஸ்ட் அப்படியே ஒரே ஒரு இந்த சவுண்டு அவ்வளோதான். குட் மார்னிங் கூட அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணலை. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு சவுண்டு கண்ணில் எப்படி செய்ய கட்டுறாங்க அவ்வளோதான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. இவனுங்க 7 பேர் போய் அவங்களோட கேபினையும் பார்த்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு லில்லி வந்து டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணுறா. என்னடி வைன் வந்துட்டாங்களா ஐயோ வந்துட்டாங்கடி சீக்கிரம் இறங்கி வா என் சீக்கிரம் வா அவனை என்ன செக் பண்ண மேடி வரல அவ்வளோ தாண்டி நீ பண்ணிட்டண்டி சாவடிக்கிறானுங்களே ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேக வேகமாக லிஃப்ட்டை அமுத்துறீங்க. அது வந்தே தொலைல ஸ்டெப்ஸில் வேக வேகமாக ஓடுறீங்க. நீங்கள் குடு 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 நீ இறங்கி ஓடுறீங்க ஸ்டெப்ஸில். எங்க கேபினில் போ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் டோர் முன்னாடி அப்படியே செக்காகி நிற்கிறீங்க. ஏன் நீட்டாக இருக்கணும் ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்கா ஓகே நம்ம கொண்டை நீங்கள் வந்து எப்பயுமே ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கொண்டை தாண்டா பர்ஃபெக்டாக அந்த கொண்டையை போட்டு போவீங்க. ஸோ வந்து முன்னாடி ஒரு 4 முடி வந்து விழுந்துச்சுனாலும் நம்ம பாய்ஸ் அப்படியே லைட்டாக முறப்பானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து அதை அப்படியே நீட்டாக காது பக்கம் சுருவி வச்சுட்டு அப்பாடா எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிட்டேன் சார் நீங்கள் என்னன்னு பார்த்து சைன் பண்ணால் மட்டும் போதும் சார் நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் சார் ஸோ நீங்கள் பார்த்து போட்டால் போதும் சார் ஓகே போய் எங்களுக்கெலாம் காஃபி சொல்லிட்டோம் சார் போய் எங்களுக்கு காஃபி சொல்லிவிட்டு வா ஓகே சார். ஐயோ இவனுங்களுக்கு நம்ம பிஏவா இல்லை வேலைக்காரியானே தெரில சை அப்படின்ட்டு நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு டோரில் கை வைக்கிறீங்களா. அப்போ ஜேகே பயன் சார் இது என்னது என்னது சார் இது என்னது இங்கே சாக்லேட் பேப்பர் கடை இருக்குது யார் போட்டா எனக்காடா தெரியும் நீட்டாக தானே பற்ற வச்சேன் வந்து நாய் பற்ற வேலைடா இது தெரியல சார் சாரி சார் இது கூட பார்க்காம நீ எல்லாம் என்ன பிஏ வேலை பார்த்துட்ருக்க பிஏ நான் கையில் ஒரே ஒரு ஃபைலை வச்சுட்டு பின்னாடியே சுற்றுறவன் தான்டா கேள்விப்பட்டேன். இப்பெல்லாம் கொடுமை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்ச அந்த பிஏ வேலைக்கு வராமல் கேஃபேக்கு காஃபி கப்பு கழுவவே போயிருப்பேனே ஐயோ. சரி வயன் மனசை தேர்த்திக்கலாம். சாரி சார் இதோ எடுத்துடுறேன் சார் சீக்கிரம் எடு
சாரி சார் சாரி சார் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கல எடுத்துகிட்டு வேக வேகமாக வெளியே ஓடிட்டு போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட நின்றுட்டு ஐயோ முடியலடி முடியலை ஒன்று நினச்சா எனக்கு பாவமாக இருக்கும் இல்லை ஆமாண்டி லைட்டாக பாவமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறாளா ஐயோ காஃபி கேட்டானுங்கடி ஜோ நான் வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடுறீங்க லில்லி ஒரு பக்கம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அட் த சேம் டைம் உங்களை பார்த்தா பாவமாகவும் இருக்குது எனக்கு காலைல வந்ததுலேருந்து நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க தண்ணி கூட எனக்கு குடிக்கல ஸோ அதனால் அவளுக்குமே பாவமாக இருக்குது ஸோ நீங்கள் காஃபி எடுத்துக்கிட்டு நீங்கள் பக்கம் போகிறீங்களா சார் வா சார் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தர் பக்கம் வைக்கிறீங்களா அப்போ ஜேகேவும் வியும் முறைக்கிறானுங்களா என்னது இது சாரி சார் சாரி சார் சாரி சார் தெரியாமல் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேகமாக ஓடி போயிட்டு 2 பேருக்கு மில்க் ஷேக் வாங்கிட்டு வரீங்களா அப்போ இந்த காஃபி என்ன பண்ணுறது குடிச்சிருங்கண்ணே இது நத்திங் சார் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் சார் ஒன்றும் தேவையில்ல அப்புறமா அந்த ஒட்டுக்கா எடுத்துக்கோ ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் கேபினில் போய் உட்காடுறீங்க அப்போ தான் தண்ணியே நீங்கள் குடிக்கிறீங்க சபா காசுக்காக என்னென்னலாம் பண்ணுறதா இருக்குது ஒரு 5000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டானுங்களே அதுக்காக வந்து நான் மாட்டிட்டு சின்னப்படுறது கடவுளே அப்படிங்கும்போது உங்கள் ரூமில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் நம்ம வாய்ஸ் வந்து கூப்பிட்டாங்கன்னா உங்கள் ரூமில் மட்டும்தான் அது கேட்கும் ஸோ வந்துட்டு கத்துறானுங்க நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சாஞ்சு அப்படியே சோஃபாவில் வந்து வயன் வயன் கத்துறாங்க நீங்கள் திடுக்குன்னு வச்சுட்டு ஐயோ வரண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல போகிறீங்க சார் இது என்னது என்ன ஃபைல் நீ செக் பண்ண இதான் நீ செக் பண்ண லட்சணமா என்ன 1 crore 1 trillion போட்டு வச்சுருக்கானுங்க என்னது அட பறத்தே சின்ன இங்கெல்லாம் எவன் பார்த்த வேலைடா இது நல்லா மேக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்கடா என்னது இதை பார்த்து வச்சுருக்கேன் சாரி சார் யார் இதை பண்ணா தெரியல சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸில் ஐயோ இதெல்லாம் மாட தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார் சீக்கிரம் போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஆமாம் அந்த ஃபைல் என்ன கலர் பிங்க் கலர் எந்த ஃப்ளோரில் இருந்திருக்கோம் அதில் ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சு எஸ் மாதிரி போட்டிருந்துச்சு அப்போது டேய் ஏன்டா இங்கே எஸ் போட்ட ஃபைலு பிங்க் கலரில் வச்சுவேன் அப்படிங்க நீங்கள் கேட்குறீங்களா அதுலேருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறானா நீயாடா என்னாச்சு மேம் வா சாமி வா மேம் என்னாச்சு ஒன்றும் இல்லை உன் ஃபைல் அப்படியே கிளியராக இருக்கும் அதான் நம்ம சிஇஓஸ் உனக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்களாம் வா மேம் என்ன மேம் சொல்கிறீங்க நிஜமாக தான் சொல்கிறேன் இது வேறு லெவலில் கிஃப்ட் வச்சுருக்காங்க வந்து நீயே வாங்கிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனை கூப்பிட்டு போகிறீங்களா அவனுக்கு லைட்டாக பயமாக இருக்குது ஸோ அப்படியே உள்ளே போய் நின்னோடனே மூஞ்சிலே இந்த ஃபைலை தூக்கி எறிகிறோம் நம்ம ஆரம் நீங்களே டக்குன்னு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டீங்க அவன் வந்துட்டு அப்படியே பார்க்குறான் ஏய் உங்கள் அப்பா விட்ட காசாடாது வாஷத்துக்கு நீ பக்கத்தில் 0 அள்ளி போட்டு வச்சுருக்கேன் சார் கரெக்டாக 1 crore தான் சார் போட்டேன் 1 crore பாரு எடுத்து பாரு சார் எத்தனை 0 போட்டு வச்சுருக்கீங்கன்னு உங்கள் அப்பௌண்ட்டு காசாடா சார் சாரி சார் போய் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டாடுறான் நீங்கள் பார்க்குறீங்க ஏன்டா எக்ஸ்ட்ரா போன ஒரு 3 0க்கு ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பரேஷனாடா ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பையன் அப்படியே சோகமாக போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டு டேய் ஏன்டா அப்படி பண்ணுற கொஞ்சம் பார்த்து கவனமாக வேலை பார்க்கலாம்ல இல்லை மேம் அது நைட்டு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் மேம் சரி போ டக்குன்னு முடிக்கிற வேலையை பாரு இல்லை அதுக்கும் சேர்த்து திட்டுவாங்க ஓகே மேம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிடுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு வயன் ஐயோ வரேன் சார் இன்றைக்கி என்னென்ன ஷெடியூல் இருக்குது அந்த பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு 2 மீட்டிங் இருக்கும் ஸோ நீங்கள் 2 மீட்டிங் இருக்குது சார்னு சொல்லிடுறீங்க எப்போ மீட்டிங் சார் 11 o'clock ஒன்று தென் 3 o'clock ஒன்று சார் ஓ சரி இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணு
இதையும் நான் தான் பண்ணுமா? என்ன நிற்கிற போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு கரெக்டாக டைமுமே ஆகுது. நம்ம பாய்ஸுமே வந்துடுறாங்க. வந்து அவங்களுமே உட்காந்துடுறாங்க. எல்லாருமே உட்காந்துருக்காங்க. மீட்டிங்குமே போகுது. உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. உங்களால் சுத்தமாக முடியல. இப்போ நீங்கள் பார்க்கல முடியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. டேபிள் அப்படியே கையை வச்சுட்டு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம பாய்ஸுமே எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஓகே டீல் எல்லாமே ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. தென் நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே மாற்றிட்டு நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு புதுசாக வாட்டர் பாட்டில் எல்லாமே வைக்கிறீங்க. இதுக்கே கிட்டத்தட்ட 12:55 அந்த மாதிரி ஆயிருக்கும் டைமு. ஸோ நீங்கள் போய் லஞ்சு சாப்பிட்றீங்க அந்த லில்லி பொண்ணு கூட. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன் உனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து அந்த வேலையை விட்டு போயிடலாம்ல. என்னடி பண்ணுறது? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு தங்கச்சி. அவளுக்காக சம்பாதிக்காம வேறு யாருக்காகடி சம்பாதிக்கிறது? அதுக்குன்னு இப்படி அடி. இல்லை லில்லி, நான் தான் இது ஒரு சின்ன ஸ்கூலில் படித்தேன். நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க அங்கேயுமே. ஆனால் என் தங்கச்சி அப்படி இருக்கக்கூடாதுடி. அவனால் பெரிய ஸ்கூலில் பெரிய காலேஜில் படிக்கணும். அவளுக்காக தான் என் வாழ்க்கையே. அவளுக்குன்னு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது தான். அதுக்காக தான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சரி வாயன். டைம் என்னடி? டைம் 1:55. 1:50 ஆயிடுச்சா அதுக்குள்ளே? ஏன்டி இவ்வளோ ஷாக் ஆகிற? இல்லை நான் கிளம்பணும் ஃபைல்லாம் செக் பண்ணணும். ஏன் சாப்பிட்டுட்டு போடி. இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. லில்லி உங்களை பார்த்துட்டு சாப்பிடாம கூட இப்படி வேலை பார்க்குறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா உங்கள் கேபினில் வந்து இந்தா என்னது இது மதியம் தான் சாப்பிடல புடி தேங்க்ஸ் பரவாயில்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அவள் அப்படி பொறுமையாக உட்காந்துருக்கா. நீ போகல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போயாவது தான் யாரையாவது வருவாங்க. அதனால் நோ ப்ராப்ளம். ஓ ஓகே பேசாமல் நம்மளோட வேலையை மாற்றிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? லில்லி அப்பா ஆளை விட்ரி சாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறேன். ஏய் சும்மா தான் நீ சொன்ன போகாதடி எப்போ போயிட்டா அப்படின்னு நீங்கள் ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு அப்படின்னு வந்துட்டு மீட்டிங்க்கான அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போய் நீங்கள் பக்கத்தில் வைக்கிறீங்க. டைமுமே ஆகுது, மீட்டிங்கும் நடக்குது, அந்த டீலுமே ஓகேவாகுது. தென் நைட் ஒரு 8 o'clock தான் நீங்கள் வீட்டுக்கே போகிறீங்க. நம்ம பாய்ஸ்லாம் கூட ஒரு 6 o'clock கிளம்பியிருப்பானுங்க. நீங்கள் அப்போ தான் வீட்டுக்கே போகிறீங்க. போயிட்டு அப்படியே டோர்கிட்ட சாய்ச்சிட்டு அப்படியே போய் சோஃபாவில் தொப்புன்னு விழுவுறீங்க. இப்படியே தான் என் வாழ்க்கை ஓடிட்டே இருக்குமா? இது நிற்கவே நிற்காதா? ஷபா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்ருப்பா. ஸோ வந்துட்டு அக்கா வந்துட்டியா? வந்துட்டேன்டா. எப்படிக்கா போச்சு இன்னைக்கு? குட் நல்லா போச்சு. உனக்கு எப்படி காலேஜ் போச்சு? நல்லா போச்சுக்கா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லாவே பேசினாங்க. தென் வந்துட்டு என் கூட நிறைய பேர் நல்லா பேசி நல்லா அட்டாச்லாம் ஆனாங்கக்கா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. டீச்சர்ஸுமே வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே எது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லணும் புரியுதா? ஓகேக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு சரி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்க்கா. ஓகே உனக்கு எது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாக்கா. நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அவங்க தங்கச்சி வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறா. ஸோ நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. உங்களுக்கு டின்னர்லாம் எடுத்து வச்சுருக்கா. நீ சமைச்சியா? எப்படி கற்றுக்கிட்ட? அதெல்லாம் எப்போவோ கற்றுக்கிட்டேன். அப்புறம் எத்தனை நாள் சமைக்கலை? இல்லை இத்தனை நாள் நீ இருந்த, ஸோ அதனால் நான் சமைக்கலை. அப்புறம் இன்னைக்கு இல்லைக்கா நீயே பார்க்க டயர்டாக இருக்க, அதான் நானே சமைச்சிட்டேன், சாப்பிடு. நல்லாயிருக்கும்ல அக்கா? நல்லாயிருக்கும் அப்படின்னு அவ சொல்கிறா. சொல்லி நீங்கள் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து சாப்பிட்றீங்க. ஸோ இப்படியே தாண்டா உங்கள் டேஸ் எல்லாமே இப்படியே தான் போகும். ஸோ வந்துட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு உங்களால் இங்கே வச்சு பார்த்துக்க முடியல. பிகாஸ் நீங்கள் அடிக்கடி வீட்டில் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அவள் தனியாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் தங்கச்சியை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருப்பீங்க. உங்கள் தங்கச்சிக்குமே புரிஞ்சுக்கிட்டு ஓகேக்கா அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்டலில் தான் இருப்பா. ஸோ நீங்கள் இப்போ தனியாக தான் உங்களோட வீட்லேயுமே இருக்கீங்க. ரொம்ப குட்டி வீடு தான், பெருசாலாம் இருக்காது.
தென் வந்துட்டு வழக்கம் போல் இன்றைக்கி காலைல அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு இன்றைக்கி கொண்ட போடுறதுக்கெலாம் டைமே இல்லை. நீங்கள் பக்கத்தில் முடி ஃப்ரீ ஹேர் விட்டு ஒரே ஒரு கிளிப்பு ஒரே ஒரு கேட்ச் கிளிப் போட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் வேக வேகமாக போகிறீங்க. ஸோ வந்துட்டு சேம் பஸ்ஸு சேம் எல்லாமே அப்படியே தான் நடக்குது. நீங்கள் வந்து போயிட்டு சைன் போட்டுட்ருக்கீங்களா, அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வயன் ஃப்ரீ ஹேரில் வந்திருக்கேன். இல்லடி இன்னைக்கு வந்து பன் போடலாம் டைமே இல்லை, அதனால தான் வந்துட்டான். வயன் அழகாக இருக்குடி. என்ன அழகாக இருக்குது? நீ ஃப்ரீ ஹேர் அழகாக இருக்கேன்னு சொல்கிறேன். சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் சைன் போட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்கிற மேக்ஸிமம் மெம்பர்ஸோட கண்ணி உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு நீங்கள் பன் போட்டனால அவ்வளோவா யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஹேரில் செம்ம அழகாக நீங்கள் இருக்கீங்க. சைட்லலாம் வந்துட்டு அப்படியே லைட்டாக அந்த குட்டி முடியெல்லாம் அப்படியே வந்து நிற்கும். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அது ஒரு மாதிரி காற்றுல லைட்டாக காற்று தானாலும் அப்படியே ஒரு மாதிரி அழகாக பறக்குது. ஸோ நீங்கள் அது வந்துட்டு நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹேர் அவ்வளோ லென்த்தாலாம் இருக்காதுடா. கொஞ்சம் உங்கள் செஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவ்வளோ லென்த்தாலாம் இருக்காது. இருந்தாலும் அதுவுமே செம்ம க்யூட்டாக செம்ம பியூட்டிஃபுல்லாக அழகாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு வழக்கம் போல் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறீங்க. நம்ம பாய்ஸ் வராங்க. ஸோ வந்த உடனே நீங்களும் வேக வேகமாக குடுகுடுன்னு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு வரீங்க. நம்ம பாய்ஸ் வந்துட்டு வழக்கமாக ஃபைலை பார்த்து வான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து வான்னு சொல்கிறானுங்க. பார்த்ததுமே நம்ம பாய்ஸ்க்கு டக்குன்னு ஒரு மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவனுங்க பார்த்தோன்னே சார் இன்றைக்கி ஷெட்யூல்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஒரே ஒரு மீட்டிங் தான் சார் இருக்குது. அது வந்து 1:00 இன்றைக்கி மீட்டிங். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி வேறு எதுவும் மீட்டிங் எந்த ஒரு ஃபைல் சைனுமே அவ்வளோவா கிடையாது சார். சார் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறீங்க. 7 பேருமே உங்களை மட்டும்தான் அப்படி கண்ணை கூட சிமிட்டாமல் பார்த்துட்ருக்கானுங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்புறம் தான் வந்துட்டு எல்லாம் ரியலைஸே பண்ணுறானுங்க. ஸோ வந்துட்டு அப்போ நம்ம வந்துட்டு ஏன்னா இன்றைக்கி புது ஹேர் ஸ்டைல் அது இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிட்டேன் சார். ஸோ அதனால் பன் போட டைம் இல்லை. ஸோ அதான். ஓ ஓகே ஓகே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் வராத. ஏன் வரக்கூடாது? மேக்ஸிமம் அப்படி தானே வராங்க, அப்புறம் நான் மட்டும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்களா? ஏன் சார் வராதனா வராத, ஏன் அதுக்குன்னெலாம் கேள்வி கேட்காது, புரியுதா? ஓகே சார் ஓகே. ஒரு நாள் உங்களால் வச்சுக்கிறேன்டா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஐயோ வச்சுக்கிறதா, ஐயோ தப்பாக எடு தப்பு 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 அப்படின்ட்டு சார் காஃபி இப்போ எடுத்துட்டா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. ஸோ வந்துட்டு அப்போ நம்ம ஜிம் வந்துட்டு பா என்னடா இன்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி ஃபைன் இவ்வளோ அழகாக இருக்கா, அந்த ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைலு சான்ஸே இல்லைல்ல, செம்ம அழகாக இருக்கா. என் கணக்கு மட்டும் தான் அப்படி தெரிகிறாளா? ஹலோ தம்பி, எங்கள் கணக்கு தான் அப்படி தெரிகிறா அப்படின்னு ஜின் சொல்கிறாரா? உங்கள் கணக்கு மகன் என்ன இன்றைக்கி மட்டும் இவ்வளோ அழகாக இருக்கா? ஒருவேளை இந்த பொண்ணுங்களோட மொத்த அழகு அவங்க முடியல தான் இருக்குமோ? அப்படிலாம் இல்லைடா, இவளை நம்ம பன்னில் பார்த்து அதுவும் நம்ம ஒர்க்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் மேடம் அவங்க முடிசாவே பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். மற்ற நாள் திட்டுறதுக்கு மட்டும்தானே பார்ப்போம். அதனால தான் எனக்கு அழகாக தெரிகிறா. ஓ சரி சரி ஹயான் கம்முன்றுங்க, வழக்கம் போல் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜேகே வந்து சொல்கிறான்னா, டே கம்முன்னு இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் உள்ளே வரீங்க. கொஞ்சம் உள்ளே வந்தோடனே எல்லாம் அப்படியே கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டானுங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காஃபி வைக்கிறீங்களா, அப்போ உங்களோட அந்த சைடில் இருக்க அந்த முடி வந்துட்டு ஒரு மாதிரி கீழே வந்துட்டு 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 உங்கள் ஃபேஸ் கிட்ட போகுதா? ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பாய்ஸ் அது அவ்வளோ ரசிக்கிறானுங்க, உங்களை அவ்வளோ அழகாக அட்மையர் பண்ணுறானுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு காஃபியெல்லாம் வச்சுட்டு சார் நான் கேபினுக்கு போட்டா, இல்லை இங்கே உட்கார். எதுக்கூட உட்கார சொல்கிறீங்க? எப்பவும் போக தானே சொல்லுவாங்க. உட்காருன்னு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துடுறீங்க. ஸோ வந்துட்டு நம்ம இருந்துட்டு நீ காஃபி குடிக்கல? என்ன புதுசாக கேட்குறான்? இல்லை சார். இந்தா சார் இந்தா. நோ சார் எனக்கு வேணாம். ஏன் காஃபி குடிப்பல்ல? குடிப்பேன் சார். அப்புறம் என்ன இந்தா. பட் சார் அது உங்களுக்கு, எனக்கு வேணாம். எனக்கு இன்றைக்கி காஃபி வேணாம் இந்தா. சார் எனக்கு வேணாம் இந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு.
ஸோ நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. என்ன எனக்கு என்னைக்கு எல்லாமே இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறானுங்களே! என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாரி அந்த கப்பை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்களா? அப்போ நம்ம குடுத்தது குடிக்கிறதுக்கு, வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்குல்ல. "ஆ அ ஆ சார் குடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த காஃபிய குடிக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஒரு பயங்கரமான கன்ஃப்யூஷன். என்னடா அவங்க என்னைக்கும் இல்லாமல் இப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டுருக்கானுங்கன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன். ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருமே குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காஃபி கப் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ வந்து நம்மளோட ஜேஹோப் இருந்துட்டு, "இரு, என்னாச்சு சார்? நீ எடுக்க வேணாம், நீ உட்கார்." "பட் சார் எப்பயும் நான் தானே எடுப்பேன்." "எடுக்க வேணாம், உட்காருன்னு சொல்கிறேன்." "ஓகே சார்." அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து காஃபி கப் வந்து எடுத்துகிட்டு போயிடுறா. நீங்கள் ரொம்ப ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. தென் வந்துட்டு நீங்கள் நம்ம பாய்ஸோட கேபின்லேயே தான் உட்காந்துருக்கீங்க. அவனுங்களும் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேரும் வந்து சைன்லாம் வாங்குறாங்க. நீங்கள் எந்த ஒர்க்குமே பார்க்கல. நீங்கள் பார்க்கல உட்காண்ட்ருக்கீங்க. உங்களை அவனுங்க போகணும் சொல்லலை, இருன்னு சொல்லலை. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஸோ வந்துட்டு லன்ச் டைமும் ஆகுது. நம்ம பாய்ஸ் எல்லாம் எந்திரிச்சு, "என் கூட வா." "எங்கே சார்?" "வான்னு சொன்னேன்." "ஓகே சார்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. ஸோ வந்துட்டு அவனுங்க கூட இன்றைக்கி உட்காந்து உங்கள லஞ்ச் சாப்பிட வைக்கிறாங்க. உங்களுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் அப்படியே வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் எந்த ஒர்க்குமே பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம பாய்ஸோட கேபின்லேயே தான் உட்காண்ட்ருப்பீங்க நம்ம பாய்ஸ் கூட. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு லில்லிக்கு கால் பண்ணி, "ஹே லில்லி, ஏய் வயன் எங்கடி போய் தொலைஞ்ச? நான் நிறைய தடவை வந்து பார்த்தேன். இன்றைக்கி லஞ்சு கூட என் கூட வரல. எங்கடி போன?" ஒரு நிமிஷம் இரு இரு இரு. இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். வழக்கம் போல தான் வேலை பார்த்தேன். காஃபி கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் இவனுங்க 7 பேர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணானுங்கடி. "என்ன பண்ணாங்க?" சுகா சார் வச்சுருந்த காஃபியை எனக்கு கொடுத்துட்டாரு நீ குடின்னு சொல்லி. எதுக்குன்னு கேட்டால், "சும்மா எனக்கு வேணாம், அதனால நான் உனக்கு கொடுத்தேன்னு" சொல்கிறாரு. இன்னைக்கு ஃபுல்லாக நான் அவங்களோட கேபினில் தான் உட்காண்ட்ருந்தேன் தெரியுமா. லஞ்சுக்கு இன்றைக்கி அவங்க என்ன கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட வச்சாங்க தெரியுமா. என்னவேன்னு சொல்கிற? உண்மையாவா? உண்மையாக தாண்டி சொல்கிறேன். எனக்கே செம்ம கன்ஃப்யூஷனாக இருக்குது. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? ஒன்றுமே புரியல. ஒருவேளை அவங்க உன்னை லவ் பண்ணுறாங்களோ? ச்சீ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு எம்ப்ளாயை லவ் பண்ணுறாங்களா அவங்கெல்லாம் பெரிய இடத்து ஆளுடி. அப்படிலாம் நடக்காது. ஏன்னா இவங்க எதுக்கு இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டாங்கன்னு தெரில. ஏம்மால. சரி, ஓகே, நீ குழம்பாம பார்த்து பத்திரமா தூங்கு, ஓகேவா? ஓகே அடி லில்லி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு வழக்கம் போல் ஆஃபீஸ்க்குமே போகிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. உங்களால் நடக்கக்கூட முடியல. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வந்துட்டு அந்த பியூன் இருப்பாங்கள்ல, ஸோ அவர்கிட்ட வந்துட்டு எல்லாரையும் ஃபைல்ஸை என்னோடய டேபிளுக்கு கொண்டு வர சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ அவருமே வந்துட்டு, என்னாச்சு மேம், எதாவது வேணுமா? இல்லை ஒன்றும் வேணாம். அது ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒரு 10 பேராக வர சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக போயிடுறாங்க. அப்படியே வராங்க. உங்களால் அந்த ஃபைலை செக் பண்ண கூட முடியல. அவ்வளோ டயர்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸுமே வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு லில்லி கால் பண்ணுறா. உங்களால் முடியல. இன்றைக்குமே நீங்கள் ஃப்ரீ ஹேர் தான். ஸோ வந்துட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. சுத்தமாக முடியல. அப்படியே கேபினை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னாச்சு வயன்? ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்? நத்திங் சார். அது நைட் கொஞ்சம் சரியாக தூங்கலை. ஏன் தூங்காமல் ஊர் சுற்றிட்டு இருந்தியா? இல்லை சார். சரி, இந்த 5th ஃப்ளோரில் வந்து ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை போய் கூட்டிகிட்டு வா. ஜேம்ஸ், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. லில்லி பார்த்துட்டு என்னடி ஆச்சுன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லடி அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ லிஃப்ட்டில் போயிட்டு ஜேம்ஸையும் கூட்டிகிட்டு வரீங்க. ஜேம்ஸ் வந்து பார்க்குறான். என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை ஜேம்ஸ். வயன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் நேற்று ஃப்ரீ ஹேரில் வந்திருந்தீங்களா? செம்ம அழகாக இருந்தீங்க. எனக்குமே நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. பட் ஆனால் ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. என் பையன், இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் தோணிகிட்டே இருக்குது. என்ன விஷயம் ஜேம்ஸ்? அது அது வந்து வயன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஃப்ளோருமே வந்துடுது. ஸோ வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ அங்கே நிற்கிறீங்க. உங்களால் நிற்கவே முடியல. ஸோ வந்துட்டு அந்த ஃபைலில் வந்து ஒரு மிஸ்டேக் வந்திருக்கும். ஸோ அது ஜேம்ஸ் கிட்ட சொல்லி அங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணவும் வச்சிடுறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்களும் வெளியே போகிறீங்க. நம்ம பாய்ஸ்க்கெலாம் புரியல எதுக்கு இவ இவ்வளோ டல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஜேம்ஸுமே வெளியே வரான். ஸோ நம்ம
நம்மளோட சுகா வந்துட்டு அப்போ தான் வெளியே வருவார் கரெக்டாக. ஸோ அப்போ நம்மளோட ஜேம்ஸ் வந்துட்டு ஒயன் நீங்கள் தப்பாக நினைக்கலனா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என் கூட ஜாயின் பண்ணிக்க முடியுமா? நான் அப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன விஷயம்னு சொல்கிறேன். இல்லை ஜேம்ஸ், என்னால் இன்றைக்கி லஞ்சுக்கெல்லாம் வர முடியாது. நான் கேபினில் தான் உட்காந்து சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை ஒயன், அது வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் ஒயன். எது அப்படிங்கிற மாதிரி பின்னாடிருந்து ஒருத்தர் வாய்ஸு நம்ம சுகா தான். ஸோ வந்து அவர் பார்த்துட்டு, சார் உங்களை போய் வேலையை பார்க்க சொன்னேன் சார், இங்கே லவ் பண்ண சொல்லலை. ஒயன் கேபின்குள்ளே வா. சார் நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நான் ஒயனை லவ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பிகாஸ் ஷீ இஸ் ஆர் பி, ஓகே சார். பிஏங்கிறது ஜஸ்ட் வேலை மட்டும்தானே சார், பட் லவ்ங்கிறது அவங்களோட பர்சனல் தானே சார். இப்போ நீ போறியா இல்லை உன் சீட்டை கிளிக்கவா? சார் பட் போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. சத்தத்தை கேட்டு நம்ம பாய்ஸுமே வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அவன் வந்து புரிஞ்சிடுச்சு நம்ம பாய்ஸ் வந்துக்கு ஜேம்ஸ் வந்து அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், அதனால சுகா வந்து கடுப்பில் பேசிகிட்டு இருக்கான்னு. ஸோ அவங்களால சுத்தமாக முடியல. சார் விடுங்க சார், பரவாயில்ல ஜேம்ஸ் நீங்கள் போங்க. இல்லை லவ்ங்கிறது உங்களோட பர்சனல் தானாங்க, அதில் ஏங்க தேவையில்லாமல் இவங்கெல்லாம் மூக்கு நுழைக்கிறாங்க? டேய் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, போலின்னு வாய் எல்லாத்தையும் உடச்சி விட்றோம், போயிரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். சார் இங்கே இவங்களை வந்து லவ் பண்ணால் இந்த வேலை இருக்காது, எனக்கு இப்படிப்பட்ட வேலையே தேவையில்ல சார். ஓ அப்போ கிளம்புங்க, இன்னையோட உனக்கு வேலை இங்கே கிடையாது, மரியாதை கிளம்பிடு ஆஃபீஸை விட்டு. ஓகே சார் ஃபைன், இன்னைக்கு நைட் டின்னருக்கு இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளேஸ் சொல்கிறான். அவள் வரமாட்டா. சார் அவங்க ஜஸ்ட் அவங்களோட பிஏ, தட்ஸ் ஆல். அதை தாண்டி அவங்களுக்கு என்ன சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு அப்படியே ஃபெயிண்ட்டாக வர்றீங்க. அப்போ லில்லி இருந்துட்டு ஃபைன் என்னாச்சு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிடிக்கிறா. தென் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ஷாக வந்துட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அவள் எங்களோட பிஏ, அவகிட்ட கூட வரணும்னு நினைக்காத, போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி போக சொல்லிடுறானுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் வரைச்சி பார்த்தா ஒன்றும் இல்லை, அவங்க செம்ம டயர்டாக இருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு 3 நாளாவே சரியாகவும் அவங்க சாப்பிடலையாட்டுறது, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி அவங்களுக்கு பீரியட்ஸ், அதனால தான் அப்படி இருக்காங்க. ஓ மற்றபடி ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல டாக்டர்? ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு இதே சாப்பிட ஃபுட் கொடுங்க. ஓகே டாக்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தென் லில்லியை கூப்பிட்டு உங்களுக்கு ஃபுட்டுமே ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தோன்னே ஜேம்ஸுமே வந்துட்டு அந்த கம்பெனி விட்டே போயிடுறான். ஸோ வந்து லில்லி பார்த்துட்டு பையன் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி ஆச்சு? ஜேம்ஸ் என்ன ஆனார்? அவர் வேலையை விட்டு போயிட்டார். ஏன்டி? அவர் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னார்டி, உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார், உனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லை ஏதோ கேராகவே இருந்துச்சு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன்ல, என்ன ஒருவேளை அவங்க உன்னை லவ் பண்ணுறாங்களான்னு? ஆமாம் அது உண்மை ஏன்? என்னடி சொல்கிற? ஜேம்ஸா? இல்லை நம்மளோட பிடிஎஸ் பாய்ஸ். என்ன? ஆமாம் நம்ம சிஓசி 7 பேருமே உன்னை லவ் பண்ணுறாங்க, அதை தான் ஜேம்ஸ் கிட்டே சொன்னாங்க. ஜேம்ஸ் வந்து அவளுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு சம்மந்தம், பிஏவை தாண்டி வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டான். அப்போ நம்ம ஆரம் சொன்னார், அவள் எங்களோட வருங்கால ஒய்ஃப் ஆக போகிறா, அவள் கிட்ட கூட வரணும்னு நினைக்காதன்னு சொன்னார். நான் நினச்சது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவங்க லவ் பண்ணுறாங்க வேன். ஆக்சுவலி நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் மீட்டிங்கில், சில டைம் நான் இருப்பேன், அப்போது வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் அவங்க மீட்டிங்கை சுத்தமாக கவனிக்கவே மாட்டாங்க. அந்த இருட்டில் உன்னை மட்டுமே தான் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. அதை நீ நோட் பண்ணியோ இல்லையோ, நான் நல்லாவே நோட் பண்ணேன். அண்டு சில டைம்ஸ்லாம் வந்து உன்னை திட்டினதுக்கப்புறமா அவங்க வந்து ஏன்டா திட்டினோன்னு சொல்லி செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொல்கிறேன், அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிவிடு. ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு நல்ல பசங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே கிடையாது. இவன் அந்த ஜேம்ஸ் கூட கிடையாது. அவனும் இவ்வளோ பெரிய பொறுக்கி தெரியுமா, அவன் ஒன்றை வந்து லவ் பண்ணுறான்னு சொல்கிறான். ஆல்ரெடி 2 பேரும் பிரேக்கப் பண்ணி கழட்டி விட்டவன் தான் அவன். சரி ஆனால் எப்படி? அதெல்லாம் அப்படி தான். அண்ட் பையன் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவன் தங்கச்சி இருக்காளா? ஆமாம், அவளோட காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கா. என்னடி சொல்கிற? ஆமாம், அந்த பையனோட ரிலேட்டிவ் தான்.
அவன் தான் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி எங்கள் காலேஜில் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பையன்தான், என்னோடய ரிலேட்டிவ்னு சொல்ல, உண்மையாகவே அவன் ரொம்ப நல்ல பையன். இப்போ 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சான், லவ் பண்ணுறாங்களாம். அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுனே அவனுக்கு தெரியலையா, அவன் தங்கச்சிக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவன் தங்கச்சிக்கிட்ட அதை பற்றி பேசு சரியா, அவளை எதுவுமே திட்டாத. நான் நான் எதுக்கு அவளை திட்ட போகிற சொல்லு பார்க்கலாம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இப்போ இவங்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக நம்ம பாய்ஸ் 7 பேருமே உள்ளே வராங்க. ஸோ லில்லி வந்து வெளியே போயிடுறா. நீங்கள் அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. அப்போ நம்ம ஜேக்கு வந்துட்டு உட்கார். சாரி வையன். எதுக்கு சார்? இல்லை, இதனால் வந்து எங்களால் தானே நீ சரியாக சாப்பிடாம இருந்த. சார் அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி எதுக்கும் நான் அப்பப்போ கூப்பிட்டுட்ருந்தோன்னா, உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்பப்போ கூப்பிட்டுட்ருந்தோம். சில டைம் நானே சாக்லேட் சாப்பிட்டு அந்த பேப்பரை போட்டு அதை எடுக்கிறதுக்காக ஒன்று கூப்பிடுவேன். நீனா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்டு நீ நேற்று வந்த பாரு, சத்தியமாக ஃப்ளாட்லேயே நாங்கள் ஃப்ளாட் ஆகிட்டோம். ஏன்னா உன்னோட வெளி தோற்றத்தை வச்சு மட்டும் பார்த்து நாங்கள் இந்த முடிவு எடுக்கலை. நீ செய்கிற வேலை அண்ட் உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். சார், உங்களுக்கு என் ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியாது. எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்க கூட யாருமே கிடையாது சார். நானே ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். ஏதோ எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். மற்றபடி நான் இங்கே எதுக்குமே வரல சார். உன்னோட ஜாதகமே எங்களுக்கு தெரியும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீ படித்தது ஒரு சின்ன ஸ்கூலு, அங்கே நிறைய பேர் புள்ளி பண்ணுவாங்க. அந்த கஷ்டம் உன் தங்கச்சியாக இருக்கக்கூடாது. நீ பெரிய காலேஜில் படிக்க வைக்கிற, உன் தங்கச்சி அங்கேயோ ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணுறா. அதை உன்கிட்ட எப்படி சொல்கிறது தெரியாமல் உன் ஃப்ரெண்டு லில்லி கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா. அவள் இப்போ உன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தா. சார், ஆமாம் இதானே? ஆமாம் சார். சின்ன வயசுலேருந்து உனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. யாருமே இல்லாத ஊரில் நம்ம மட்டும் எதுக்கு இருக்கணும்? உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு நீ எப்போயோ இங்கே சியோலுக்கு வந்துட்ட. ஸோ சியோலில் வந்ததுலேருந்து சின்ன வயசுலேயே பார்ட் டைம் ஜாப்பும் போய் தான் உன் தங்கச்சியும் வளர்த்த, நீயும் வளர்ந்த. கரெக்டா? கரெக்ட் சார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே உங்களுக்கு டியர்ஸ்லாம் வருதா? அப்போ நம்ம ஆரம் வந்து அப்படியே உங்களோட ஃபேஸை கப் பண்ணிட்டீங்க பார். என்னடா 7 பேருமே வந்து இப்படி லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோன்னு கேட்குறாங்களே, நீ தப்பாக நினைக்காத. எங்கள் 7 பேருக்குமே பிடிக்கும். அண்ட் எங்கள் 7 பேருமே உனக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நீ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற. அதனால் உனக்கு நல்லாவே தெரியும் எங்களை பற்றி. தெரியும் சார். சார்ன்னு சொல்லாமல் ஆரம்னு சொல்கிறியா? ஏன் ஆரம்னு சொல்லு. இனிமேல் எங்கள் ஒய்ஃப் எங்களை சார்ன்னு கூப்பிட்றதில்ல, எங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் வந்து நாங்கள் ஏதோ பரிதாபப்பட்டோ இல்லை இந்த பொண்ணு நல்லா வேலை செய்கிறாளே, அழகாக இருக்காளே அப்படின்னோ கிடையாது பையன். நீனா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது எங்களுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். எங்கேயோ தெரில, உன்கிட்ட யார் வந்து க்ளோஸாக பேசினாலுமே, ஏன் ஒரு பொண்ணு வந்து உன்கிட்ட க்ளோஸாக பேசினாலுமே எங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. அதனால தான் உன்கிட்ட பேசுகிறவங்க ஒவ்வொருத்தராக இந்த ஆஃபீஸை விட்டு துரத்திட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த ஜேம்ஸுமே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? நிஜமாவே நீங்கள் 7 பேரை நல்லா லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் 7 பேருமே பார்த்து கேட்குறீங்களா? அப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆரம்பம் உங்களுக்கு இப்படி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு சரியாங்கிற ஷாக்கு. நம்ம பாய்ஸ் எல்லாம் ஷாக்காக பார்க்குறோம். அடே என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது நம்ம ஜேகே ஜிமின்விலாம் குதிக்கிறானுங்க. ஹயாங், சின்ன பசங்க முன்னாடி என்ன ஹயாங் பண்ணுறீங்க? டேய், இதெல்லாம் உங்களுக்கு நிஜமாக தெரியாது. நிறைய டைம் பார்த்துருக்கேன்டா உங்கள் ஃபோனோட ஹிஸ்ட்ரியெல்லாம். கேவலம் தூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானே. ஐயா, அவங்க வருங்கால ஒய்ஃப் முன்னாடி திட்டாதீங்க அப்படிங்கிறானுங்களா. ஸோ வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் தங்கச்சிக்கிட்டேயும் சொல்லி உங்கள் தங்கச்சிக்குமே ஓகே. ஸோ அவளும் வந்துட்டு ஓகேக்கா, எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, உங்கள் லைஃப் இவ்வளோ ஒரு நல்ல இடத்துல தான் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ நீங்களுமே வந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணமாக பண்ணிக்கிறீங்கடா. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ்க்கும் போவீங்க. ஆஃபீஸில் நிறையா ரொமான்ஸே நடக்கும். உங்களை அப்படியே அவனுங்க ரூம்லேயே வச்சுக்கிட்டானுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அந்த கேபினே கிடையாது. அந்த கேபினே இழுத்து மூடியாச்சு. அவனுங்க ரூம்லேயே தான் நீங்கள் இருப்பீங்க. அப்பப்போ வந்துட்டு செம்மையாக உங்களை டீஸ் பண்ணுவானுங்க. அவங்க இடுப்பை பிடிச்சி கிள்றது, அவங்க செஸ்ட்டில் அடிக்கடி வந்து கையை வைக்கிறது, உங்களுக்கு அடிக்கடி இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய சிலமிஷ வேலைலாம் ஆஃபீஸ்லேயே காட்டுவானுங்க. உங்களுக்காக வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்கல, இப்படியெல்லாம் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ உங்கள் தங்கச்சியுமே வந்துட்டு இப்போ படிக்க வைக்கிறது நம்ம பாய்ஸ் தான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு
ரொம்பவே ஜாலியாக, ஹாப்பியாக வந்து நம்ம பாய்ஸ் கூட வந்து இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒன் ஷாட். இது கொஞ்சம் மொக்கையாக கொஞ்சம் இல்லை ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியுது. பட்டு போடணும்னு சொல்லிட்டு எனக்கு இது லைட்டாக ஏதோ தோணுச்சு, அதனால் போட்டேன். ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டார்மிஸ், பாய்.